மூலம் என்கிற விருட்ச விதைகளுக்குள்ளோர உள்ளே சென்று அந்த சக்தியானது மனிதர்கள் உயிர் வாழ்வதற்கேற்ற நமக்கு உணவாக அது தருது. அப்போ ஒரு உயிர் வாழணும் அப்படின்னா அதுக்கு மண்ணில் தான் அவ்வளோ சக்தி இருக்கு. அப்போ மண்ணிலிருந்து மனிதன் தோன்றினான். ஆமா, ஒரு மனுஷன் பிறக்கணும்னா மண்ணுக்குள்ளோர அந்த விதை வந்து வான்வெளியிலிருந்து பெறப்பட்டு வந்து மண்ணுக்குள்ளோர வந்து சேரணும். அது காய்கறியாக மாறி நம்ம சாப்பிட்டு அது நம்ம வயிற்றுக்குள்ளர போகுது. இப்படித்தான் ஒரு உயிர் டிரான்சிஸ்ட் ஆகுது. சரி, இங்க இப்ப இவ்வளவு படைப்பு தன்மை இருக்கிறது. 84 லட்சம் யோனி பேதங்களுடன் கூடிய எத்தனையோ உயிர் இருக்கு. ஊர்வன பரப்பன எல்லாம் பூமிக்குள்ளதான் இருக்கு. ஆமா, தண்ணிக்குள்ளர இருக்கு. தண்ணீர் பூமிக்குள்ளதான் இருக்குது. எவ்வளவோ கடல் வாழ் உயிரினங்கள் இருக்கு. ஆகாயத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்கச்சக்கமான உயிரினங்கள்லாம் இருக்கு. அது எல்லாமே சேர்ந்ததுதான் அந்த பூமி எர்த். இப்ப இந்த பூமியில உள்ள உயிரினங்கள்